ஓம் ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி 28/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை. இரவு விடிய காலை 3 மணி 16 நிமிஷம் வரை, பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் சதயம் மதியம் 1 மணி 40 நிமிஷம் வரை, பிறகு போராட்டாதி. இன்றைய யோகம் சித்த யோகம் 60 நாளிகை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம். இன்றைய குளிகை காலை 7 மணி 30 நிமிஷம் முதல் 9 மணி வரை. ராகு காலம் முற்பகல் 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு கரிநாள் பல்குண சுத்தம், குரு ஆராதனை, சிறிய திருவடி, இத்தனையும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம், சகோதர உறவினர் உதவி வந்து சேரும் நாள். ரிஷபம், எடுத்த காரிய வெற்றி, தொழில் விருத்தி உண்டாகக்கூடிய நாள். மிதுனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், காரிய தடை உண்டாகும். கடகம், மனவேதனை, உறவினர்கள் அல்லது உடன் இருப்பவர்களால் அவமானம் ஏற்படுத்துவார்கள். மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். சிம்மம், நினைத்தது நடக்கும், வெறும் மனம் ஆனந்தம் அடையும் நாள். கன்னி, தடை நீங்கி சாந்தம், எதிரி விலகுவார்கள். துலாம், திடீர் தடை, சந்தோஷம் கெட்டுவிடும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். விருச்சிகம், வீண் அலைச்சல், சோதனை வந்து சேரும் நாள். தனுசு, அன்பு வளரும், மகிழ்ச்சி உண்டாகும், உறவினர் வருகை. மகரம், கவனமுடன் இருக்கவும், துரோகம் செய்ய உடனே கூடவே இருக்கிறார்கள், எச்சரிக்கையுடன் இருக்கவும். கும்பம், தடை விலகும், உடல் சோர்வு நீங்கும், மன தெம்பு கிடைக்கக்கூடிய நாள். மீனம், காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும், தடங்கள் ஏற்படும் நாள். நண்பர்களே, இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினியில, அதாவது மேசராசியில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தன லாபம், பரணிக்கு சந்தோஷம், கிருத்திக்கு வீண் செலவு உண்டாகும். அது ரிஷபராசியில வந்தாலும் சரி, மேசத்தில் வந்தாலும் சரி. ரோகிணி, பெரியோர் ஆசி கிடைக்கும். மிருகசீரிஷம், மனஸ்தாபம் உண்டாகும். திருவாதிரை, உற்சாகம் ஏற்படும். புனர்பூசம், தகாத செயல், எச்சரிக்கையுடன் இருக்கவும். பூசம், வீண் விவாதம், கடகராசியில் இருக்கும். ஆயில்யம், சுப செய்தி கிடைக்கும். சிம்ம ராசியில் மகம், சங்கீத நாட்டம் ஏற்படும். பூரம், வெறுப்பு ஏற்படும். உத்திரம், வீண் சங்கட்டம் வரும், கவனம் தேவை. கன்னியில் அஸ்த நட்சத்திரத்துக்குடையவர்கள் பண கஷ்டம். சித்திரையில் நற்செயல் உண்டாகும். துலா ராசியில்
சுவாதி மயக்கம் ஏற்படும், எச்சரிக்கை தேவை. விசாகம் உடல் சோர்வு உண்டாகும். விருச்சிகம் அனுசம் சுகபோகம் கிடைக்கும். கேட்டை விருந்து கிட்டும் நாள். தனுசு மூலம் மனசுக்கு இன்பம். பூராடம் திருட்டு பயம் ஏற்படும். உத்திராடம் தலைவலி உண்டாகும். மகரத்தில் திருவோணம் அலைச்சல் ஏற்படும். அவிட்டம் புத்துணர்ச்சி உண்டாகும். கும்பத்தில் சதயம் மனசாந்தம். பூரட்டாதி சில நன்மைகள். உத்திரட்டாதி கடின வார்த்தை, எச்சரிக்கையுடன் இருக்கவும். ரேவதி மன சந்தோஷம் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். பூசம் ஆயில்யம் கடகம். இன்றைய சூளம் பாரசூலை மேற்கு தென்மேற்கு. காலை 10:48 வரை. பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு விருந்து. சிந்தனைக்கு நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய வழிமுறைகள். ஒருவர் கெடுவது பொய் சாட்சி, செய் நன்றி மறப்பது. வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும். மிக மிக நல்ல நாள் இன்று. மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. மிகவும் வேண்டாதது வெறுப்பு. மிகப்பெரிய தேவை சமயோகித புத்தி. நண்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு விருந்து, மன தெளிவுக்கு. ஒருவர் கெடுவது பொய் சாட்சி, செய் நன்றி மறப்பது. வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும். மிக மிக நல்ல நாள் இன்று. மிகப்பெரிய வெகுமதி மற்றவருடைய குற்றத்தை மன்னிப்பது. மிகவும் வேண்டாதது வெறுப்பு. மிக பெரிய தேவை சமயோகித புத்தி. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.